நோவாவும் கப்பலும். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்து பாதுகாத்து வந்தார். தேவன் அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தார். ஆதாம் ஏவாள் ஆகியவர்களின் காலத்திற்கு பல ஆண்டுகள் கழித்து மனிதர்கள் தேவனை மறந்து பாவ செயல்களை செய்தார்கள். அதனால் தேவன் மனிதர்களை உண்டாக்கினதற்காக வருத்தப்பட்டார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-8 வசனங்களும் 10வது வசனமும். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தினரையும் காப்பாற்ற நினைத்தார். தேவன் நோவாவை நோக்கி, நோவா, நீ கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு. நான் அதிலே வைத்து உங்களை எல்லாரையும் காப்பாற்றப் போகிறேன் என்று சொன்னார். பேழை என்றால் பெரிய கப்பல் என்று அர்த்தம். நோவா தேவனுடைய ஆலோசனையின்படியே பேழையை கட்டத் தொடங்கினான். அப்பொழுது அங்குள்ள எல்லா ஜனங்களும் அவனிடத்தில் வந்து, ஏன் இங்கு கப்பலை கட்டுகிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு நோவா அவர்களை பார்த்து, நீங்கள் செய்கிற உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்புங்கள், தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது அவர் உங்களையும் இந்த பேழையில் வைத்து காப்பாற்றுவார் என்றான். அப்பொழுது அவர்கள் நோவாவை பார்த்து நகைத்தார்கள். நாங்கள் இப்பொழுது நன்றாகத்தானே இருக்கிறோம், ஏன் தேவன் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சென்று விட்டனர். நோவா கப்பலை கட்டி முடித்ததும் தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தினரையும் மற்ற உயிரினங்கள் ஜோடி ஜோடியாக உள்ளே செல்லும்படி சொன்னார். நோவாவும் அவன் குடும்பத்தினரும் மற்ற உயிரினங்கள் எல்லாம் உள்ளே வந்ததும் தேவன் பேழையின் நுழைவாயிலை சாத்தி கதவை அடைத்தார். 40 நாள் இரவும் பகலும் பெருமழை பெய்தது. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 21 வசனத்திலிருந்து 24 வசனங்கள் வரை. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசமுள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து போயின. அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும்
அவனோடே பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அராரத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 13 19 வசனங்கள் வரை. நோவாவுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல்தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது என்றார். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. இப்படியாக தேவனுக்கு பிரியமாயிருந்த நோவாவையும் அவன் குடும்பத்தினரையும் தேவன் காப்பாற்றி ஆசீர்வதித்தார். மற்ற உயிரினங்களையும் காப்பாற்றி ஆசீர்வதித்தார். நாம் தேவனுக்கு பிரியமாக நடந்து கொண்டால் தேவன் நம்மை காப்பாற்றுவார் என்பதை இக்கதையின் மூலம் புரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.